ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷு டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஷாட் எடிட் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துலாமா? அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா கட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம கட் அவுட் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையானதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெங்கே ஒயிட் கலரில் தெரியுதோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே தேவையில்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணி விட்டுருங்க. எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளாங்க் இருக்கா அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம வீடியோ தான் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஸ்க்ரீன் கிழித்து விட்டுருங்க. 9:60 வச்சுருக்கேன் நான். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அதே 10 இது வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த பிளாங்க் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டு, அதுக்கேற்ற மாதிரி இந்த டியூரேஷனையும் வச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ண அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா அப்படியே பிப்குள்ளே போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக இந்த மாதிரி இழுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. செம்ம அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. மறுபடியும் பிப் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எடுத்து இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டு இப்படியே லைட்டாக இப்படி இழுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபேஸ் தெரியல, அதனால் கொஞ்சம் நான் மேலே ஏற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியணும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியணும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இது இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 87 கிட்ட வச்சுட்டு அப்படியே குறைச்சிக்கோங்க. குறைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபில்டருக்குள்ளே போய்ட்டும் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக அந்த இது வரல. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக நீங்களாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துடுச்சு. பட் கீழே பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு இழுத்து விட்டுக்கிறேன் நான். ஸோ இழுத்து விட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். லைட்டாக கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஷேக் பக்கத்துலேயே ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா BWன்னு இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கூட்டி விட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃபோட்டோ அளவுக்கு இழுத்து விட்டுருங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு கலர் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பிளாக் கலர்லேருந்து கொஞ்சம் கலர் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜூமிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸ்லோ ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை பார்த்திங்கன்னா டியூரேஷன் கம்மி பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா அது லைட்டாக அப்படியே ஜூம் ஆகி வர்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு நான் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த இருக்கா பீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஹார்ட் பீட் மாதிரி இருக்கும், ஜூம் அண்ட் ஜூம் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டு இதையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரொம்ப குறைச்சிருங்க. குறைச்சிட்டிங்கன்னா ஒரு லைட்டாக அந்த மாதிரி ஸ்மூத் கிடைக்கும், பின்னாடி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதையெல்லாம் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிவிட்டு நான் தேவையான இடத்துல பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கீழே மறுபடியும் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னொரு வேர்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ரன்னிங்கில் வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்குள்ளேயே இருக்கும் அது வந்து. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நானும் ஒரு லெட்டர் எழுதிட்டு ஸோ அதையும் கீழே பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணி செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஸோ நான் ஒயிட் கலர் தான் வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரை வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நானும் செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போயும் பார்க்குறது கொஞ்சம் எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன எஃபெக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாங் ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட்டை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதே ஃபுல் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளெண்ட்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் அந்த இதை வச்சுட்டு கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா 62 கிட்ட அப்படியே குறைச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சாங் ஆட் பண்ண போகிறோம். சாங்க்கு ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்குள்ளே போயிட்டு நான் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான சாங்கை பார்த்திங்கன்னா தேடிட்டு இருந்தேங்க, கிடைக்கவே இல்லை. நான் இதுக்கு என்ன சாங் டைப் பண்ணி வச்சுருந்தேன்னு எனக்கே மறந்துச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சாங்கையும் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் ஃபுல் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பர்த்டே வெட்டிங் நான் எப்பயும் சொல்கிறது தான், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ரீல்ஸ்லலாம் போட்டால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வீடியோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மியூசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணியும் நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இப்போ வீடியோவையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.